அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, க்ரோ பேக் தாங்க. நம்ம கார்டனுக்கு க்ரோ பேக் தான் பார்க்க போறோம். இந்த க்ரோ பேக் வந்து பெரிய பெரிய பேக் ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம். மேலே இருக்க மண் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த க்ரோ பேக் வந்து ஃபுல்லாக மண் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கீரை போடலான்னுட்டு. புதினா வாங்குறவங்க வந்து கீரை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால, சரி கீரையும் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதனால பேக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பேக்கோட ரேட் சொல்கிறேன் பாருங்க. மேலே மாடியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் வந்து 55 இன்ச்சு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேக்கோட ரேட் வந்து 700ரூவாங்க, பைப்போடு சேர்த்து. அடுத்த சைஸு பார்க்குறீங்களா, அடுத்த சைஸ் பேக் வந்து 600ரூவா போட்டிருக்காங்க. அந்த பேகு பைப்போடு சேர்த்து தான் இதுவும். அதுக்கு அடுத்த சைஸ் வந்து 500ரூவா போட்டிருக்காங்க பேகு. ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். ரேட் கம்மியாக இருக்குன்றதுக்காக குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது நாங்களே ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த ரேட் எங்களால் கொடுக்க முடியுது. நான் வந்து வெளியில் வாங்கி உங்களுக்கு வந்து கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கும். இது வந்து நாங்களே ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த ரேட் எங்களால் கொடுக்க முடியுது. குவாலிட்டி நல்லா தாங்க இருக்கும். குவாலிட்டி வந்து என்னடா கம்மியாக கொடுக்குறோமே, குவாலிட்டி நல்லா இல்லாமல் போடணுமோ அப்படின்ட்டு பார்க்காதீங்க. ஆன்லைன்லலாம் வந்து இது ரேட்டு வந்து 1500 அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். நமக்கு அந்த அளவுக்கு வேணாம். ஏன்னா எல்லாருமே வந்து கார்டனிங் பண்ணணும். அடுத்த சைஸ் பார்க்கலாம் வாங்க. க்ரோ பேக்கு இது வந்து 15க்கு 24ங்க அந்த பேகு. இதில் வந்து மரங்கள்லாம் வச்சுக்கலாங்க. நான் வந்து வாழை மரம் வச்சுருக்கேன். நான் வாழை மரத்தில் நிறைய கன்று இருந்ததுனால 2 கன்று எடுத்து வச்சு நல்லா தாங்க வருது பேக்கில். இது வந்து ஃபுல்லாக மரங்கள் வச்சுக்கலாங்க. லெமன் வச்சுக்கலாம், மாதுளப்பழம், அந்த மாதிரி மரம் ஐட்டம் ஃபுல்லாகவே இதில் வச்சுக்கலாம். அடுத்த சைஸ் பார்க்கலாம் வாங்க. சைஸ் பேக் பார்த்தீங்கன்னா 12க்கு 15ங்க. இந்த பேக் வந்து 12க்கு 15. இதில் வந்து கத்திரிக்காய் செடி, மிளகாய் செடி அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காயெலாம் வச்சோம்னா ரொம்ப நாள் வரும் பார்த்தீங்களா, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும். அதனால் இது வச்சுருக்கோம். இது வந்து 9க்கு 9ங்க இந்த பேக்கு. இதில் வந்து ஒரு 6 பேக்கு கேட்டிருக்காங்க. இந்த வந்து வெண்டைக்காய் செடி போடணும் அப்படின்ட்டு ஒரு 6 பேக் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 6 பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 6 பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதுக்கு ஃபஸ்ட் டைம் போடுறதுனால இது வரையும் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. 9க்கு 9ல் வந்து 6 பேக் வாங்கியிருக்காங்க. இதோட ரேட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னென்ன பேக் வேணும், என்னென்ன சைஸு, என்னென்ன ரேட்டுன்னு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும். இந்த பேக் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ரோஸு, இந்த சின்ன சின்ன பட்டன் ரோஸுங்க அந்த மாதிரி வைக்கிற பேக் தாங்க. இது வந்து 7க்கு 7ங்க அந்த பேகு. இந்த சைஸு வந்து ஃப்ளவர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கலாம். சின்ன சின்ன ஃப்ளவர் ஐட்டம்லாம் வச்சுக்கலாம். அடுத்த சைஸும் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது வந்து ரொம்ப குட்டிங்க அந்த பேகு. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. இது வந்து 6க்கு 6 இந்த பேகு. 6க்கு 6 பேக்கில் வந்து பட்டன் ரோஸ் தாங்க. இதுவும் பட்டன் ரோஸு. 7க்கு 7 பேக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோட இது சின்னதாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பட்டன் ரோஸு இந்த மாதிரிலாம் கலர் கலராக வைக்கும்போது நம்ம கார்டனே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். பாலினேஷனுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த பேக் ரெடி பண்ணிக்கும். இதை பார்த்தீங்கன்னா மீன் அமிலமும் இருக்குங்க. இதுவும் வந்து வீட்டிலே ரெடி பண்ணுறது தான். எதுவும் வேணும்னா வாங்கிக்கோங்க. இது 1/2 லிட்டர் பாட்டில் வந்து 100 ருபீஸ் தாங்க. வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து 9க்கு 9 பேக்கில் வந்து 6 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 4 பீஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 3 பீஸ் கேட்டிருக்காங்க. பட்டன் ரோஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பேக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோங்க. ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக அதை வச்சுருக்கோம். சரி இதை நம்ம போட்டு விடுவோம், யூடியூப்பில் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கம்மி ரேட்டில் கொடுத்தா நீங்களும் கார்டனிங் பண்ணுவீங்களா, அதனால் வந்து இதை வந்து உங்களுக்காக போடுறதுக்காக போட்டுருக்கேன். உங்கள் யாருக்காச்சும் இந்த பேக் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை வந்து இந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக கார்டனிங் பண்ணலாங்க. ஹாப்பி கார்டனிங்.